ஹாய், ஹலோ, வெல்கம். இது ஒரு புது ட்ரை டு ஹெல்ப் ஜூனியர்ஸ். ஆல்ரெடி ரொம்ப லேட்டுங்க. ஏன்னா, நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கே போக ஆரம்பிச்சிட்டீங்க. ஆஸ் ஐ அம் அ பயோமேக்ஸ் ஸ்டூடண்ட். ஸோ, ஐ வென்ட் த்ரூ நீட்டு, ரீநீட்டு, ப்ளா 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 நெறைய போயி, இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்து உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். ஸோ, என்னோட 12th மார்க் வச்சு, உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல் ஆர் எனிதிங் யூ வாண்ட் டு ஆஸ்க் அபவுட் ஸ்டடீஸ்னா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ரிப்ளை டு யூ. ஸோ, ஸ்ட்ரெய்ட்டா விஷயத்துக்கு போவோம். ஸோ, ஃபஸ்ட்டு தமிழில் வந்து 99 அவுட் ஆஃப் 100 எடுத்தேன். என்னடா இவன் பெரிய கை போல அப்படிலாம் நினச்சிடாதீங்கங்க. ஏன்னா பின்னாடி வரும்போது நிறைய வலி இருக்கும். ஸோ நானும் இப்படி தான் ஃபஸ்ட்டு மார்க் பார்த்துட்டோன்னே அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ் நடந்தது. ஓகே, தமிழில் வந்து 99ங்க. நான் வந்து என்ன சொல்கிறது, அப்படியே புக்கு வந்து லைன் பை லைன் வந்து 6 இயல் தானே. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது, டு பி ஃப்ராங்க்கு. ஸோ ரொம்பலாம் படிக்கலைங்க. ஜஸ்ட் எக்ஸாம் டைம்ஸில் கொஞ்சம் படிப்பேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல ஆஸ் மெயின் சப்ஜெக்ட்ஸ் ஆர் கன்சர்ன். ஸோ இதுதான் வந்து தமிழை பொறுத்தவரை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் வந்து ஐ காட் 98 அவுட் ஆஃப் 100. ஸோ தமிழாச்சு நான் வந்து லைன் பை லைன் அப்படிலாம் படித்தேன். பட் இங்கிலீஷ் வந்து நான் புக்கு கூட தொடலைங்க. அவ்வளோலாம் நான் வந்து பார்க்கல. ஜஸ்ட் லெசன்ஸ் கவனிச்சு கூட அப்படி கூட சொல்ல முடியாதுங்க. டு பி ஃப்ராங்க், யூடியூப்பு பார்த்து அப்படியே நம்ம வந்து படித்து, ஸோ இங்கிலீஷில் வந்து 98 எடுத்தேன். ரொம்பலாம் எஃபெக்ட் போடலங்க, நான் ஒத்துக்கிறேங்க. ஸோ இந்தமாரி படித்து உளுந்து படித்து அந்தமாரி கதைலாம் இல்லை. ஜஸ்ட் ஐ வென்ட் த்ரூ. ஸோ இதுதான் இங்கிலீஷோட கதை. நெக்ஸ்ட்டு கட் ஆஃப்க்கு முக்கியமான சப்ஜெக்ட் மேக்ஸ். அதாவது எப்படி சொல்கிறதுங்க, எவ்வளோ மெயினோ அதை வந்து கோட்டையை விட்டுட்டேன். ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ காட் 90 அவுட் ஆஃப் 100. ஸோ 90க்கு 90 எடுப்பாங்கன்னு நினச்சாங்க வீட்டில். பட்டு 90 வந்து 100க்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் எப்படி ஆயிடுச்சுன்னா, கம்பல்சரியும் 1 மார்க்ஸும் சம்பவம் பண்ணி விட்டுச்சுங்க. அது மாதிரி மேட்ரிக்ஸில் ஒரு லாஸ்ட்டில் ஆன்சர் தப்பு பண்ணிட்டேன். ஸோ அது ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸோட விஷயம். நான் அதாங்க இப்போவும் சொல்கிறேன், சப்ஜெக்ட்ஸோட எப்படி நம்ம அணுகணும், எப்படி நம்ம இது பண்ணணும், அதாவது லைக்கு எந்த டீச்சர்ஸு, யூடியூப்பில் எதை நான் பார்த்து படித்தேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் வந்து 12th மார்க்ஸ் மட்டும் ரிவ்யூ பண்ணி நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸு. அதாவது மேக்ஸ் தான் இப்படி சம்பவம் பண்ணி விட்டுச்சுன்னா, ஃபிசிக்ஸ் அதுக்கு மேலே நம்மளை பண்ணி விட்டுச்சு. எவ்வளோ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 88 அவுட் ஆஃப் 100ங்க. ஸோ ரொம்ப ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா, கம்பல்சரியும் 1 மார்க்கும் 2 5 மார்க் வந்து சம்பவம் பண்ணி விட்டுச்சு. நான் இத்தனைக்கும் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். பிகாஸ் ஐ தாட் சம்திங் குட் 90 ப்ளஸ் வரும்னு நினச்சேன். 91 அந்த மாதிரினே. பட்டு 88 வந்தோடனே ரொம்ப வந்து மன கஷ்டமாயிடுச்சு. ஸோ மேக்ஸ் தான் இப்படி ஆயிடுச்சு. சரி ஃபிசிக்ஸில் நல்லா பண்ணலான்னு பார்த்தா ஃபிசிக்ஸும் இப்படி பண்ணிச்சு. பட் நான் ஒத்துக்கிறேங்க, என்னோட ப்ளேம் தான். நான் வந்து ப்ராப்ளம்ஸ் படிக்கலை. அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி நம்ம ஃபிசிக்ஸை நம்ம அணுகணுன்னே எனக்கு இப்போ தான் தெரியுது. அப்போ நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேங்க. ஸோ என்னோட ப்ளேம். நெக்ஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரிங்க. அதாவது ஒரு தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீல்ஸோ ஷார்ட்ஸ்லையோ நான் பார்க்கும்போது கெமிஸ்ட்ரி வந்து பக்கா டஃப்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது இவ்வளோ டஃப்னு சொல்கிறாங்களேன்னு நானும் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுக்கு அதில் மார்க் வந்துருச்சு. ஏதோ வந்துருச்சுங்க, 96 வந்துருச்சு. ஸோ 96 வந்தோடனே என்ன சொல்கிறது, மற்றவங்களுக்குலாம் அது கஷ்டமாக இருக்கும்போது அதில் வந்துருச்சு. அந்த மார்க் மேக்ஸில் வந்திருந்தா கூட நம்மளுக்கு கட் ஆஃப் ஆச்சு ஏறி இருக்கும். ஸோ இப்படி வந்தோடனே நம்மளுக்கு கொஞ்சம் ஓகே, இட்ஸ் குட் அப்படின்னு எடுத்தாச்சுங்க. கெமிஸ்ட்ரியில் எப்படி மார்க் போயிடுச்சுன்னா கம்பல்சரி 1 மார்க். ஸோ இதே கதை தான் போச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பயாலஜியில் வந்து நான் வந்து 95 எடுத்தேன் அவுட் ஆஃப் 100. ஸோ பயாலஜியில் வந்து எனக்கு எப்படி மார்க் போயிடுச்சுன்னா 1 மார்க்ஸ் 2 போயிடுச்சுங்க. மற்றபடி வந்து கம்பல்சரி தாங்க. எல்லாத்துலேயும் வந்து கம்பல்சரியில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணலைங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு கடைசியில் வந்து காட்டி விட்டுருச்சு. ஸோ இதுதான் வந்து பயாலஜியை பொறுத்த வரைக்கும். பயாலஜி நான் வந்து மெட்டீரியல்ஸ் தாங்க ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த மெட்டீரியல்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதாங்க என்னோடய 12th மார்க்கு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கும்னு நம்பி நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி வந்து நான் வந்து டாப்பர் மாரி அந்த மாரிலாம் இல்லைங்க. அதாவது நான் சென்னையில் இருக்கிறனால
பப்ளிக் எக்ஸாம் வர்றதுக்கு 1 மந்த் முன்னாடி கூட நான் டர்ஃபு, அதாவது மால்ஸ், ஸோ அங்கெல்லாம் சுற்றி ஜாலி பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ அதனால தான் வந்து இப்போது இப்படி ஆயிடுச்சு. ஸோ நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறதும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ முடியுதோ வந்து ப்ராப்ளம்ஸ் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் டீச்சர்ஸ் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லபடியாக படித்து நல்லா இது பண்ணுங்கள். நான் வந்து கைட்ஸ் எனக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன், நான் வந்து யூடியூப் சேனல் எது பார்த்து படித்தேன், அதெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.